எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம 2D லிஸ்ட் அல்லது மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் அதை வந்து எப்படி நெஸ்டட் லூப் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணலாம் இல்லை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல 2D லிஸ்ட் அப்படின்னா என்னென்னா, நம்ம வந்து முன்னாடியே பார்த்துருக்கோம். லிஸ்ட் அப்படின்னா ஒரே வேரியபிள் நேமில் நிறைய நீங்கள் ஸ்டோர் பண்ணணும், நிறைய வேல்யூ ஸ்டோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு தான் வந்து நம்ம லிஸ்ட் அப்படின்ற கான்செப்டை யூஸ் பண்ணுவோம். இப்போ 2D லிஸ்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போது முதல்ல லிஸ்ட் அப்படின்னு ஒன்று நீங்கள் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உதாரணத்துக்கு நான் நம் அப்படின்னு ஒரு வேரியபிள் எழுதிக்கிறேன். ஒரு லிஸ்ட் அப்படின்னு நம்ம சொன்னோன்னா என்னது, ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டுட்டு அதில் வந்து நிறைய வேல்யூஸ் நம்ம வந்து கொடுக்கலாம். இதுதான் வந்து நார்மலாக வந்து ஒரு லிஸ்ட். ஆனால் நீங்கள் வந்து நிறைய லிஸ்ட்டை வந்து ஒரே வேரியபிளில் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு இன்னொரு வேரியபிள் இருக்குது, நம் 1 இருக்குது. அதை வந்து 4, 5, 6 அப்படின்னு நீங்கள் கொடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. எனக்கு வந்து இது ரெண்டுமே வந்து ஒரே வேரியபிள் நேம்ல வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, அதுக்கு தான் வந்து நம்ம 2D லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு நான் வந்து நம் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் போட்டுக்கிறேன். ஆனால் நான் என்ன பண்ணுறேன்னா, இதுக்குள்ளார மறுபடியும் ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் போட்டு இந்த ரெண்டு வேல்யூ கொடுத்துருக்கேன் இல்லையா, 1, 2, 3 அப்புறம் 4, 5, 6 அதை வந்து நான் இங்கே கொடுக்கலாம். 1, 2, 3 அப்படின்னு ஒரு லிஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு கம்மா, அதாவது ஸ்கொயர் பிராக்கெட் வெளியில் ஒரு கம்மா போட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வெளியில் வந்துட்டு 4, 5, 6 அப்படின்னு நான் கொடுக்குறேன். இதுதான் வந்து ஒரு 2D லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு லிஸ்ட் நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்கீங்க, ஆனால் அந்த லிஸ்ட்டுக்குள்ளார இருக்க வேல்யூ ஒவ்வொன்றும் அதுவே வந்து ஒரு லிஸ்ட்டாக இருக்குது மறுபடியும். அதனால வந்து லிஸ்ட்டுக்குள்ளே லிஸ்ட்டாக இருக்குது இல்லையா, அதுதான் வந்து 2D லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, உதாரணத்துக்கு நான் டேரெக்டாக வந்து இதை பிரிண்ட் பண்ணும்போது print of num அப்படின்னு கொடுத்து இதை நான் ரன் பண்ணேன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இது நார்மலாக பிரிண்ட் ஆகும். அதாவது ரெண்டு ஸ்கொயர் பிராக்கெட் போட்டு நம்மளுக்கு வந்து 1, 2, 3 அதுக்கப்புறம் 4, 5, 6 இதெல்லாம் வந்திருக்கு. இப்போ நீங்கள் இது உள்ளார இருக்க ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்கான வேல்யூவை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த 2 அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை நீங்கள் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இப்போ நம்ம இங்கே நம் அப்படின்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கப்புறம் ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் போட்டுக்கணும். இப்போ இந்த 2 அப்படிங்கிறது இந்த வெளியில இருக்க லிஸ்டோட எந்த இண்டெக்ஸ்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 0 இண்டெக்ஸ், அதாவது முதல் இண்டெக்ஸ்ல இருக்கு. அதனால நம்ம வந்து இங்க 0 அப்படின்னு போட்டுக்கலாம். அடுத்து மறுபடியும் நீங்க வந்து ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் போட்டுக்கணும். ஏன்னா இதுவே வந்து ஒரு லிஸ்டா தான் இருக்கு இல்லையா, முதல் இண்டெக்ஸ்ல இருக்கிறதே வந்து ஒரு லிஸ்டா தான் இருக்கு. அதனால அந்த இதில் நீங்கள் எந்த வேல்யூ வேணும் அப்படின்னு கொடுக்கறதுக்கு மறுபடியும் நீங்கள் ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் போட்டு அதில் எந்த வேல்யூ நீங்கள் வேணும் அப்படின்றத நீங்கள் சொல்லணும். இப்போ நம்மளுக்கு 2 வேணும் இல்லையா, இப்போ 2 எந்த இண்டெக்ஸில் இருக்குது, 1 வந்து 0 இண்டெக்ஸில் இருக்குது, 2 வந்து 1 இண்டெக்ஸில் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து இந்த ரெண்டாவது ஸ்கொயர் பிராக்கெட்டில் 1 அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ இந்த ப்ரோக்ராம் நம்ம ரன் பண்ணோன்னா நம்மளுக்கு 2 அப்படின்னு அவுட்புட் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 வந்திருக்கு. இப்போ வந்து உதாரணத்துக்கு நான் இந்த 6ஐயும் பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நம்ம 6ஐ பிரிண்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும், முதல்ல இந்த 6 இருக்கிற லிஸ்ட் எந்த இண்டெக்ஸ்ல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 6 இருக்க லிஸ்ட் வந்து ரெண்டாவது இண்டெக்ஸ்ல இருக்கு. அதாவது இந்த லிஸ்ட் வந்து 0 இண்டெக்ஸ்ல இருக்கு, இந்த லிஸ்ட் வந்து 1 இண்டெக்ஸ்ல இருக்கு. அதனால நம்ம முதல் ஸ்கொயர் பிராக்கெட்ல ஃபர்ஸ்ட் 1 அப்படின்னு போட்டுக்கணும். அடுத்து இந்த 6 வந்து இந்த லிஸ்ட்ல எந்த இண்டெக்ஸ்ல இருக்கு அப்படின்னு நீங்க பார்க்கணும். இப்போ இந்த 6 வந்து 2 அப்படின்ற இண்டெக்ஸ்ல இருக்கு இல்லையா, ஏன்னா 4 வந்து 0 இண்டெக்ஸ், 5 வந்து 1 இண்டெக்ஸ், 6 வந்து 2 இண்டெக்ஸ்ல இருக்கு. அதனால இந்த 1க்கு பதிலாக நீங்க 2 அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ வந்து நீங்கள் இதை பிரிண்ட் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து 6 அப்படின்றது வந்து அவுட்புட் வரும். ஸோ இதுதான் வந்து பேசிக்காக ஒரு 2D லிஸ்ட். அந்த 2D லிஸ்ட்டை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம எந்த ரோ எந்த காலம் அப்படின்றதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பார்த்து அதுக்கேற்ற மாதிரி இண்டெக்ஸ் கொடுத்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு பிரிண்ட் பண்ணும் கரெக்டாக. சரி, இப்போ எனக்கு வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு வேல்யூவும் நான் வந்து இண்டெக்ஸ் வச்சு நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, எனக்கு வந்து அப்படி வேணாம், நான் வந்து முன்னாடியே பண்ண மாதிரி ஒரு லூப் வச்சு நம்ம வந்து பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அதுக்கு வந்து நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபார் அப்படின்னு எழுதிட்டு நம்ம வந்து இந்த நம் அப்படின்னு இருக்க லிஸ்ட்ல ஒவ்வொரு ரோவையும் வந்து லூப் பண்ண சொல்லலாம். அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஃபார் போட்டுட்டு ரோ அப்படின்னு ஒரு கான்செப்ட், ஃபார் அப்படின்னு போட்டுட்டு ரோ அப்படின்னு ஒரு வேரியபிள் நேம் கொடுத்துட்டு இன் நம் அப்படின்னு நீங்க கொடுக்கலாம். இப்போ இதை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பண்ணி பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. நான் வந்து பிரிண்ட் ரோ அப்படின்னு கொடுத்தேன்னா இதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த நம் அப்படின்னு இருக்க லிஸ்ட்ல இருக்க ஒவ்வொரு வேல்யூவையும் இப்போ வந்து ரோல ஸ்டோர் பண்ணுன்னு சொல்லியிருக்கோம். இப்போ இந்த நம் அப்படின்னு இருக்க லிஸ்ட்ல ஒவ்வொரு வேல்யூ என்னது, முதல்ல இந்த லிஸ்ட் இருக்கு, அதுக்கு அடுத்து இந்த லிஸ்ட் இருக்கு. அதனால இப்போ இந்த ரோவை நம்ம பிரிண்ட் பண்ண சொல்லும் போது முதல்ல இந்த லிஸ்ட் பிரிண்ட் ஆகும், அதுக்கு அடுத்து இந்த லிஸ்ட் பிரிண்ட் ஆகும். அது வருதா இல்லையா அப்படின்றத வந்து நான் இப்போ ரன் பண்ணி பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா முதல் லைன்ல 1, 2, 3 வந்திருக்கு, ரெண்டாவது லைன்ல 4, 5, 6 வந்திருக்கு. எனக்கு வந்து இப்படி வேணாம், எனக்கு வந்து டைரக்டா அந்த லிஸ்ட் பண்றதுக்கு பதிலா எனக்கு இந்த லிஸ்ட்ல இருக்க ஒவ்வொரு வேல்யூவும் தனித்தனியா பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா
இப்போ இந்த ரோவே வந்து ஒரு லிஸ்டா தானே இருக்கு, அதனால அதையே வந்து நீங்க ஒரு லூப் வச்சு ஒவ்வொரு வேல்யூவையும் நீங்க வந்து ஐட்ரேட் பண்ணி போகலாம். அதாவது ஒவ்வொரு வேல்யூவையும் நீங்க யூஸ் பண்ணலாம் அந்த லூப்ல. அதை நீங்க எப்படி பண்ணலாம் அப்படின்னா, நம்ம இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு பதிலா ஃபார் காலம் இன் ரோ அப்படின்னு நீங்க கொடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த ரோ அப்படின்னு இருக்க இந்த லிஸ்ட்ல இருக்க ஒவ்வொரு வேல்யூவையும் எடுத்து இந்த காலம் அப்படின்னு இருக்க வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணு அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. அதனால இப்போ நீங்க இதை பிரிண்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, பிரிண்ட் காலம் அப்படின்னு நீங்க கொடுக்குறீங்க. இப்போ இதை வந்து நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு வேல்யூவும் ஒவ்வொரு லைன்ல பிரிண்ட் ஆகும். ஏன் அப்படின்னா முதல்ல என்ன ஆகுது, இந்த லிஸ்ட்ல இருக்க இந்த 2 வேல்யூவும் எடுத்து ஒவ்வொன்றா அந்த ரோல ஸ்டோர் பண்ண சொல்லியிருக்கோம். ஆனா ஒவ்வொரு லிஸ்ட்ல இருக்க வேல்யூவையும் எடுத்து நம்ம இந்த காலம்ல ஸ்டோர் பண்ண சொல்லியிருக்கோம். அதனால முதல்ல இந்த லிஸ்ட்டை சூஸ் பண்ணும்போது அந்த லிஸ்ட்ல இருக்க ஒவ்வொரு வேல்யூவும் 1 2 3 அது ஒவ்வொன்றும் இந்த காலம் அப்படிங்கிற வேரியபிள்ல ஸ்டோர் ஆகும். அதை வந்து நீங்க பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கீங்க. அதனால முதல்ல வந்து நம்மளுக்கு 1 2 3 பிரிண்ட் ஆகுது. அதே மாதிரி அதுக்கு அடுத்து 4 5 6 அப்படின்னும் பிரிண்ட் ஆகுது. இதுதான் வந்து நெஸ்டட் லூப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு ஃபார் லூப் இருக்கு, அதுக்குள்ளார இன்னொரு ஃபார் லூப் இருக்கு இல்லையா? இந்த மாதிரி ஒரு ஃபார் லூப்குள்ள இன்னொரு ஃபார் லூப் இருந்துச்சுன்னா அது வந்து நெஸ்டட் லூப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படிதான் வந்து நீங்க நெஸ்டட் லூப்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணி 2D அரேஸ்ல இருக்க வேல்யூ எல்லாம் நீங்க யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணி ஏதாவது கேல்குலேஷன்லாம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்படிதான் அதை வந்து நீங்க யூஸ் பண்ணணும். அவ்வளவுதான் இந்த வீடியோல நான் சொல்ல வந்தது. இது வந்து ஜஸ்ட் ஒரு 2D அரேக்கும் நெஸ்டட் லூப்புக்கும் ஒரு இன்ட்ரோடக்ஷன். நீங்களும் இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி நீங்களும் வேற ஏதாவது ஒரு 2 3 2D அரேஸ் எல்லாம் எழுதி பாருங்க. அதை வந்து எப்படி பிரிண்ட் பண்றது, நீங்க ஏதாவது ஒரு வேல்யூ பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு கரெக்டா அது பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கொடுத்து பாருங்க. கரெக்டா நீங்க எதிர்பார்க்குற அவுட்புட் வருதா அப்படின்னு பாருங்க. இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த கான்செப்ட் உங்களுக்கு நல்லாவே புரியும். ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல கேளுங்க, உங்களுக்கு நான் ஆன்சர் பண்றேன். வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க, சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு புது கான்செப்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பை.